அம்மா பேசுகிறேம்மா. ஓட்டோட செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வேவேன்னு அரைச்சிடுங்கம்மா. மிக்சியில் அரைச்சிட்டு அதே ஜாரில் காஞ்ச மிளகா, மெழுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிங்கம்மா. அரைச்சி அதிலே கொட்டிடுங்கடம்மா. ஒரு 10-15 பல் பூண்டு நல்லா உரிச்சிடுங்கம்மா. வாசனையும் நல்லா இருக்குண்டம்மா. பூண்டு கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை போட்டு அதையும் கொரப்பாக அரைச்சி இது கூட போட்டுடம்மா. போட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. கொஞ்சம் எள்ளு போட்டுங்க, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுங்கம்மா, கொஞ்சம் பட்டரை போட்டுங்கம்மா. போட்டு ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சு அது கூட போட்டுங்கடாம்மா. ஒவ்வொரு மணி நேரம் ஊறட்டம்மா போதும். ஜவ்வரிசி, கடலப்பருப்பு 1/2 கிலோ பச்சரிசி மாவு அது ரேஷன் பச்சரிசிடம்மா. அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு துணியில் காய வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டம்மா. ஈரத்தோடு அரைச்சி ஜெலிச்சிட்டு நல்லா கடாய் வச்சு மணல் போல் நல்லா வறுத்து வச்சுட்டுக்கிறம்மா. ரேஷன் பச்சரிசிலே செய்யிடம்மா. சூப்பராக நல்லாதாம்மா இருக்கும். அதை செஞ்சு பாருங்கடா. நல்லா இந்த மாவு ஒன்று போல் கலக்கிடுங்கம்மா. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு குழிக்கரண்டி நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பிசையுங்கம்மா. மிதமான சூடு தண்ணி வச்சு பிசைஞ்சிங்கடம்மா. அந்த தண்ணியிலே நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த தண்ணி. அந்த விதமாக சூட்டில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஓட்டோட அப்படியே பொற நல்லா இருக்குண்டம்மா. பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்குண்டம்மா. இதை அடிக்கடிக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இந்த மாவு பதம் பண்ணி வச்சுன்னா எப்போனாலும் டக்குன்னு செஞ்சுக்கலாமா குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்டில் என்றைக்கு அது குழந்தைக்கும் யூஸ் பண்ணலாம், இடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த பச்சரிசி மாவு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா எப்போ தேவையோ எதனாலும் செஞ்சுக்கலாம்டாம்மா. முறுக்கு கூட செஞ்சுக்கலாம். முறுக்கு செய்யணுன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வறுத்தரிசி போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த முறுக்கு எப்போனாலும் முறுக்குக்கு இந்த மாவு என்றைக்கு இருந்தாலும் வீட்டில் எந்த பொருள்னாலும் செஞ்சுக்கலாம்டா. இந்த ரேஷன் பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மணல் போல் வறுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஓட்டை செஞ்சுக்கலாம், கொயட்டை செய்யலாம், முறுக்கு செஞ்சுக்கலாம், எதனாலும் செஞ்சுக்கலாம். இடியாப்பமும் செய்யலாம்டம்மா. சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா. இந்த ஓட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டம்மா. நல்லா இருக்கும். பசங்களுக்கு வெளியே போயிட்டு வர பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பேக்கில் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டு எண்ணெயில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கடாம்மா. பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. எங்களுக்கு டைமண்ட் மாடலில் ஆர்ட் மாடல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. எங்கள் வீட்டு பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அது மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கடாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.